வீட்டிற்கு வந்திருக்கும் வரப்போகும் அனைவருக்கும் வணக்கம். அம்மாவை மிஸ் பண்ணுறீங்களா? மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா மாதத்துக்கு ஒரு தடவை அம்மா வந்துடுறேன் இல்லையா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். நல்லா இருக்கணும். நம்ம இன்றைக்கி அம்மா ரொம்ப நாள் ஆச்சு, கதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இன்றைக்கி நான் அம்மா ஒரு கதை சொல்கிறேன், அதை வச்சு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க இன்றைக்கி அம்மா என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வீட்டில் விண்டோ க்ளீனாக இல்லை. அந்த விண்டோவை நீங்கள் பார்க்குறச்ச அழுக்காக இருக்குதுன்னு வைங்களேன். அந்த விண்டோவுக்கு வெளியில் என்ன அழகான சீனரிஸ் இருந்தாலும் ரொம்ப அழகாக, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த விண்டோவில் அழுக்காக இருக்க விண்டோவில் நீங்கள் அந்த அவுட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு அழுக்காகவே தான் தெரியும். அது ஒரு நல்ல சீனரிஸ். ஆனால் நீங்கள் விண்டோவை குறை சொல்வீங்களா, வெளியில் இருக்க அவுட்ரஸ் குறை சொல்வீங்களா? வெளியே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதனுடைய அழகு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இருக்கிறது நம்ம விண்டோ அழுக்கு, நம்ம வெளியே இருக்க சீனரிஸை சொல்ல முடியாது. அம்மா என்ன சொல்ல வரேன்னு இதிலே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம மனசுக்குள்ளே என்ன அழுக்கு இருக்குது நம்ம அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு வெளியில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம்னா இதே தான். எப்படி ஒரு அழுக்கான விண்டோவில் நீங்கள் நல்ல அழகான விஷயத்தை வெளியே பார்த்தா கூட தப்பாக தெரியுதோ, அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய லைஃப்பில் ஒவ்வொரு விஷயங்களும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எப்போவுமேங்க மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க. யாரையும் பார்க்குற கண்ணோட்டத்தை நல்ல கண்ணோட்டத்தில் பாருங்கள். நல்ல விஷயத்தையே யோசிங்க, நல்லதே நடத்துங்க. வாழ்க்கையில் நிஜமாகவே நம்ம ஏற்கனவே நிறைய பதிவில் நான் அம்மா போட்டிருக்கேன், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பார்க்குற தாட்டு தான், நம்ம என்ன கண்ணோட்டத்தில் பார்த்துட்ருக்கோம், நம்மக்கிட்ட இருக்க பொருள் நல்ல பொருளா, நம்ம முதல்ல நம்ம மனசு, அந்த விண்டோ தான் மனசு. அந்த மனசு சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் வெளியில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப அழகாக தெரியும். இதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கதை, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். இந்த கதைகள்லாம் நானேவா? சத்தியமாக இல்லை, நானும் ஒரு இடத்துல படித்தது தான். என்ன இன்ஸ்பயர் பண்ணதெல்லாம், என்ன அட்ராக்ட் பண்ணது, என்ன பாதித்தது, எனக்கு புரிகிற மாதிரி இருக்க விஷயங்களை தான் அம்மா உங்ககிட்டையும் ஷேர் பண்ணுறேம்மா. எனக்கு என் குழந்தைங்களுக்கும் எல்லாமே, என் குழந்தைங்களாம் நல்ல மனசோட நல்ல ஒரு இதோடு தான் இருக்கீங்க. மற்றவங்க யாராவது என்னை இப்படி ஹர்ட் பண்ணிட்டாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை இப்படி பேசிட்டாங்களே, நான் இப்படி, நீங்கள் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாதும்மா. உங்களுக்கு தான் நான் சொல்லிட்டேன் இல்லையா, அவங்க பார்க்குற கண்ணோட்டம், அவங்க அந்த அழுக்கான கண்ணாடியில் சீனரிஸை பார்க்குற மாதிரி நீங்கள் அதை நல்லா கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ குற்றங்கள் நடக்குது, தப்புக்கள் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய கண்ணோட்டம், முதல்ல சொல்லுவாங்க இல்லையா, நீ முதல்ல உன்னை பார் அப்புறம் மற்றவங்கள பார்க்கலாம் அப்படின்னு. இது மற்றவங்களுக்கும் பொருந்தும், என் குழந்தைங்க உங்களுக்கும் பொருந்தும். நம்மளும் எப்போவுமே பார்க்குற கண்ணோட்டம் நம்மளுடையது கரெக்டாக இருக்கா அப்படி பார்த்துட்டு தான் மற்றவங்க மேலே ஒரு விஷயத்த நம்ம எடுத்து வைக்கணும். தயவு செஞ்சு அப்படியே எடுத்து வச்சா அவங்களுக்கு நீங்கள் போய் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் தவறுகள் செஞ்சுருந்தா, உண்மையாகவே நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கறதுல எந்த தவறும் கிடையாது. வாழ்க்கைன்றது உங்களுக்கு நான் போன பதிவுலலாம் போட்ட மாதிரி ஒரு செகண்ட், அவ்வளோதான். மன்னிப்போ எப்போவுமே சொல்கிறேன், சாரியோ தேங்க்ஸோ உடனே சொல்லிடுங்க. அதுக்கான நேரம் காலத்தை ஒதுக்காதீங்க. அது நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டம்தான். அதுவே உங்களுடைய பாவப்பதிவுல அதுவும் ஒன்று. நான் சாரி சொல்லவே இல்லை, ஐயோ இப்படி நடந்துச்சு, ஐயோ நான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்ல, ரெண்டு விஷயத்தையும் உடனே சொல்லுங்கள். சாரியும் உங்களுக்கு தவறுன்னு தெரிஞ்சால் சொல்லிவிடுங்க. நன்றி சொல்ல கடமைப்பட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் நன்றிகளை உடனே சொல்லிவிடுங்க. இது ரெண்டுத்தையும் தாமதப்படுத்தாதீங்க. நான் சொன்ன கதையிலேருந்து இன்றைக்கி அம்மா என்ன சொல்ல வந்தேன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த மாத பதிவு இதுதான். நம்மளிடம் நம்ம அழுக்க வச்சுக்கிட்டு வெளியில் இருக்கவங்கள குறை சொல்வது தவறு. அப்படியே அவர்கள் தவறு செய்திருந்தால் அவங்க நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுலையும் எந்த தவறும் இல்லை. அப்படியே மன்னிப்பு கேட்கலனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒழுங்காக இருக்கீங்களா, அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுங்க. அவ்வளோதான். இதுதான் அம்மா சொல்ல வந்தேன். என் குழந்தைங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே நான் அடிக்கடி எல்லோரும் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எதுவுமே அம்மா சொல்கிறதில்ல. ஏன்னா இது என்னுடைய குழந்தையில ஒருத்தருக்கு போய் அது மைண்டில் ரீச் ஆனால் கூட எனக்கு போதும்.
உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இதை பெரிய லெவலில் நான் ரொம்ப பப்ளிசிட்டி எந்த விஷயத்துக்குமாகவும் பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும். எனக்கு நான் நான் இவ்வளோ தடவை ஷைன் பண்ணுறேனோ அது என் குழந்தைங்களும் பண்ணணும். அந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான். இதை நீங்களாக பதிவு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிங்கன்னா அது உங்கள் விஷ். ஏன்னா உங்களை மாதிரி நான் தான் அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, நம்ம எல்லாமே போய் எல்லாருக்கும் 5 10 கொடுத்து சாப்பாடு போட்டோம், இதுதான் ஹெல்ப் கிடையாது. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை, கருத்தை, புரிஞ்சிக்கிற விஷயத்த 4 பேருக்கு சொன்னோன்னாலே இது பெரிய புண்ணியம் உங்களுக்கு. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பயனடையட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அம்மாவுடைய ஒவ்வொரு பதிவுமே கண்டிப்பாக மாதம் மாதம் வந்துடும். நடுவில் போட முடியல, மாதம் மாதம் கண்டிப்பாக வந்துடும்மா. அதுக்காக தான் எல்லாரையும் அடுத்த நல்லதொரு பதிவில், இன்னும் நல்லதொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.